ஹலோ வணக்கம். நம்ம இப்போ இந்த 2025ஆம் வருடம் நடந்த மிக முக்கியமான பயிற்சியான குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சியால் 12 ராசிகளில் இந்த முக்கியமான ஒரு 3 ராசிகள் மட்டும் இந்த மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை சில பிரச்சனைகளை சந்திக்கும். அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 3 ராசிகளில் உங்கள் வீட்டில் ஒன்றிற்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் ஒரு சில பல பிரச்சனைகளை உணர்வீங்க. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ எந்தெந்த ராசிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சிம்மம், அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மீனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மத்துக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா அஷ்டம சனி. ஆனால் இது இந்த 2.5 வருடமும் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு பர்டிகுலர் டைம் தான். எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் சூரியனும் குருவும், அதாவது மாதம் பிறக்கவுமே சூரியன் மிதுனத்துக்குள்ளே வந்துடுவார். அப்போவுமே குரு சூரியன் சேர்க்கை நடைபெற ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே டிகிரி அளவில் சூரியன் குருவை நெருங்க ஆரம்பிப்பார். ஒரு 8 டிகிரிக்குள்ளே அந்த மாதிரி போக நெருங்குவார். அந்த மாதிரி சூரியன் குருவை நெருங்குறப்போ உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த 2.5 வருடமும் சிம்மத்துக்கு பிரச்சனை இருக்காது, அஷ்டம சனி வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறேன்னா, வேதை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த சனி பகவானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ராசியான கும்பத்தில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் வேதை சாட்டுன்னு சொல்லி கூகுளில் அடித்தாலே வரும். சனி பகவானுக்கு, அதாவது அஷ்டம சனி போன்ற காலங்களில் அதுக்கு பின்னாடி இருக்கிற வீட்டில் ராகு கேதுக்கள் இருந்தால் அந்த சனியை செயல்பட விடாது. அதனால் இந்த ஒரு 1.5 மாதம், அதாவது ஜூன் மாதத்திற்கு பின்பு சிம்மத்துக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நல்லதாக நடக்காட்டி நார்மலாக போக ஆரம்பிச்சிடும். அதுவரை இந்த சனிப்பயிற்சி நடந்ததில் ஏப்ரல் மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் சிம்மம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. தடைகள் இருக்கும். வேலைக்கு வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அல்லது வேறு ஏதாவது புதிய வேலைகள் ட்ரை பண்ணிருக்கவங்களுக்கு தடைகள் இருக்கும். சில நோய்கள் போகும். அதனால் பயந்துடாதீங்க. அஷ்டம சனி 2 வருடமும் இப்படி தான் இருக்குன்னு நினச்சி அதெல்லாம் சரியாயிடும். பட் இந்த ஒரு இன்னும் 20-30 நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆயிரும். அதன் பின்பு பார்த்திங்கன்னா மீனராசிக்குமே பார்த்திங்கன்னா இன்னும் சிறிது நாட்களில், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னிக்கு பயிற்சி ஆவார். இந்த பயிற்சி தான் மீனத்தையும் கும்பத்தையும் டிஸ்டர்ப் பண்ண போகிற பயிற்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியில் இருக்கிற செவ்வாய் பகவான் சமசப்தமுமாக சனியை பார்ப்பார். இதனால் மீனராசிக்கு ஒரு விதமான நெருக்கடி ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கும்பராசிக்கும் ராசி அதிபதியான சனி பகவான் செவ்வாயோட பார்வையில் வர்றதுனால ஒரு விதமான மன கஷ்டங்கள் ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்கதுமே அது இருக்கும். அப்புறம் டிகிரி அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக செவ்வாய் பகவான் விலகி துலாம் ராசிக்கு பயிற்சி வருவார். அதன் பின்பு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் குரு அக்ரமாகி கடகத்துக்கு வருவார். திரும்ப சுக்கிரன் நீசமாகி ராகுவை பார்ப்பார், ராசியில் இருக்கிற சனியை பார்ப்பார். அதனால் மீனராசிக்கு அதன் பின்பு நல்ல நேரம் தான். இந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதங்களும் சில பல மன அழுத்தங்கள் இருக்கும். அது என்ன ராசிக்குன்னு கேட்டிங்கன்னா மீனத்துக்கும் கும்பத்துக்கும். இப்போ அதாவது மே மாதம், ஜூன் மாதம் கடைசி பகுதி வரைக்குமே சிம்ம ராசிக்கு சில தடைகளும் நோய்கள் போகிறதும் வேலைகளில் பிரச்சனைகளும் இருக்கும். அதன் பின்பு எல்லாமே சால்வ் ஆகிரும். எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த நேரங்களில் உங்களுக்கு எதுவும் பாதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் விரும்பினா சிவாலயத்தில் உள்ள சனி பகவானை வழிபடலாம். காக்கைகளுக்கு எள் சாதம் வைக்கலாம். அப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு. இது 3மே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விடுவிக்கும். பிரச்சனைகளை கம்மி பண்ணி கொடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த பிரச்சனையுமே இந்த 3 ராசிகளுக்கு பெரிய லெவலில் கிடையாது. அதன் பின்பு நடக்கக்கூடிய ஜென்மசனியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதிக்கப்படும். அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் பாதிக்கப்படுறப்போ குரு உச்சமாயிருவார் கடகத்தில். சிம்ம ராசிக்கும் 1.5 வருடங்கள் வேதம் இருக்குது. அதன் பின்பு பார்த்திங்கன்னா குரு உச்சமாகி சனியை பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகள் இருக்காது. கும்பத்துக்கு இந்த செவ்வாய் பார்வை விலகிய உடனேயே பிரச்சனைகள் கிடையாது. அதுக்கப்புறம் நார்மலாக போக ஆரம்பிச்சிடும். இது மாதிரியான மற்ற ராசி பலன்கள் பின்னாடி ஒவ்வொன்றுக்காக நான் அப்டேட் பண்ண போகிறேன். அடுத்தடுத்த 3 மாதங்கள் என்ன நடக்கும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எளிதில் உங்களை அடையும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.